IJN-இல் வெற்றிகரமாக இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பாஸ் கட்சி தலைவர் ஹடிவாங். செத்யூவில் நீர்ப்பெருக்கில் சிக்கிய 4 மீட்ட தீயணைப்பு படை. பட்டவத்தில் 8.16 மில்லியன் ரிங்கெட் மதிப்புள்ள பட்டாசுகள் பறிமுதல். ஹோமியோபதி வணிகம் என கூறி மாதுவிடம் 52,000 ரிங்கெட் மோசடி, ஆடவர் கைது. நிதி மோசடி புகாரில் மலாக்கா ஆலய தலைவர் மற்றும் செயலாளர் கைது. $50,000 நிதி மோசடி புகார் தொடர்பான விசாரணைகளுக்காக மலாக்காவில் உள்ள ஒரு கோயில் தலைவரும் செயலாளரும் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். முறையே 61 மற்றும் 75 வயதிலான அவ்விரு ஆடவர்களையும் தடுத்து வைக்க மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC செய்த விண்ணப்பத்தை மலாக்கா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. இருவரும் நேற்று காலை 11 மணிக்கு மேல் மலாக்கா MACC அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க சென்றபோது கைதானதாக அறியப்படுகிறது. நிர்வாக குழு கூட்டத்தில் ஒப்புதல் பெறாமல் ஆலய நிதியை மீட்டதன் மூலம் அதிகாரத்தையும் பதவியையும் துஷ்பிரயோகம் செய்ததாக அவர்கள் விசாரணையை எதிர்நோக்கியுள்ளனர். அப்பணம் அவர்களின் சொந்த உபயோகத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் அடி அவாங் நேற்று IJN-இல் இருதய அறுவை சிகிச்சையை மேற்கொண்டார். இதனை பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் உறுதிப்படுத்தினார். வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இணையாக மலேசியாவிலும் மருத்துவ நிபுணர்களும் வசதிகளும் இருக்கின்றன என்பதை நிரூபிக்கும் வகையில் பாஸ் தலைவருக்கு மேற்கொள்ளப்பட்ட வெற்றிகரமாக இருதய அறுவை சிகிச்சை அமைந்ததாக அவர் தெரிவித்தார். இந்த அறுவை சிகிச்சை குறித்து தாம் உட்பட கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு IJN நிபுணர்கள் விளக்கமளித்ததன் மூலம் அவர்களின் முழு கடப்பாட்டையும் உணர முடிந்ததாக துவான் இப்ராஹிம் தெரிவித்தார். இதற்காக IJN இருதய மருத்துவ நிபுணர்களுக்கு கட்சியின் சார்பில் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் முகநூலில் பதிவிட்டுள்ளார். ஹாய் மக்களே, ஏயான் பிக் க்ளுவாங் ஜோஹருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோஹர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25 இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டூ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் க்ளுவாங் ஜோஹர்ல. 2026 ஜொஹோருக்கு வருகை புரியும் ஆண்டை முன்னிட்டு ஜொஹோர் பாரு நகரத்தை சுற்றியுள்ள 7 முக்கிய இடங்களில் சிறப்பு கண்காணிப்பு பணி நடவடிக்கையில் ஜொஹோர் போலீஸ் ஈடுபடும். மாநிலத்தின் பாதுகாப்பு நிலை குறித்த பொதுமக்களின் கருத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக ஜூன் 14 முதல் இந்த பணி மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ஜொஹோர் போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் கூறினார். சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கான முக்கிய இடங்களில் பரபரப்பான நேரங்களில் 80 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். ஜொஹோர் பார்வையாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை வழங்குவதற்காக நடைபயிற்சி இடங்கள் மற்றும் வர்த்தக வளாகங்களை கண்காணிப்பதோடு பார்வையாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஜொஹோர் போலீஸ் தலைமையகத்தில் குமார் தெரிவித்தார். இது தவிர மோட்டார் சைக்கிள் மற்றும் ரோந்து போலீஸ்காரர்களும் தங்களது வழக்கமான பணியை தொடர்வார்கள் என அவர் கூறினார். செப்ராங் பிராய்த்தங்கா தொழில்துறை பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் அனுமதியின்றி பல்வேறு வகையான பட்டாசுகள் கொண்ட 9,053 பெட்டிகளை நேற்று வட பொது நடவடிக்கை படைப்பிரிவு பறிமுதல் செய்தது. இந்த பட்டாசுகளின் மொத்த மதிப்பு 8.16 மில்லியன் ரிங்கெட் ஆகும். அமலாக்க நடவடிக்கையில் உள்நாட்டு ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அந்த பட்டாசு பொருட்களின் பாதுகாப்பற்ற சேமிப்பை தடுப்பதில் தனது குழுவினர் வெற்றி பெற்றதாக பொது நடவடிக்கை வடக்கு படைப்பிரிவு கமாண்டர் ஷாரும் அஷிம்
பிரேம் தெரிவித்தார். கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து பட்டாசு பொருட்களும் தீபகற்பத்தின் வடபகுதியில் விற்பனை செய்வதற்காக ஸ்லாங்கூர் போர்ட்கிளேங்கில் இருந்து கொண்டு வரப்பட்டது என முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினரை கண்டறிய 1967 ஆண்டின் சுங்க சட்டத்தின் பிரிவு 135(1)D மற்றும் 1957 ஆண்டின் வெடிபொருள் சட்டம் பிரிவு 8 கீழ் மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக ஷாரும் ஹஷீம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கூர்ல 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for mega shopping expo. கில்லான் பள்ளத்தாக்கில் மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான போலி அனுமதி ஸ்டிக்கர்கள் அல்லது வில்லைகள் மற்றும் தற்காலிக பாஸ்களை அச்சடித்த கும்பலை குடிநுழைவுத்துறை முறியடித்ததோடு அரசு ஊழியர்கள் 2 கைது செய்தனர். வெளிநாட்டு தொழிலாளர்களிடம் EPLKS போலி ஆவணங்களுக்காக 11,000 ரிங்கேட் கட்டணம் வசூலித்து வந்த அரசு ஊழியர்களான ஒரு ஆடவரும் பெண்ணும் கைது செய்யப்பட்டதை மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் டத்து ஜக்கரியா ஷபான் உறுதிப்படுத்தினார். நேற்று காலை 11 மணி அளவில் ஜாலான் ஈப்போவில் உள்ள 2 இடங்களில் புத்ராஜயா குடிநுழைவுத்துறை தலைமையகத்தின் வேவு மற்றும் சிறப்பு நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அந்த இடங்களில் உள்நாட்டை சேர்ந்த ஒரு ஆடவர் மற்றும் 2 பெண்களுடன் இக்கும்பலுக்கு முதுகெலும்பாக செயல்பட்ட பாகிஸ்தான் பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டான். அந்த பாகிஸ்தான் ஆடவன் எவ்வித ஆவணம் மற்றும் இந்நாட்டில் இருப்பதற்கான பாஸ் எதனையும் கொண்டிருக்கவில்லை என ஜக்கரியா கூறினார். அவர்களிடம் இருந்து 6 வங்காளதேச விசா, 2 இந்திய விசா, 2 அமெரிக்க விசா, இந்தோனேசியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் விசாவில் ஒட்டப்பட்ட 13 போலி வில்லைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அக்கும்பல் போலியான குடிநுழைவு வில்லையை அச்சிட்டு அதனை இந்நாட்டிலுள்ள சட்டவிரோத குடியேறிகளுக்கு 100 ரிங்கேட் மற்றும் 120 ரிங்கேட்டிற்கு விற்று வந்துள்ளனர் என அவர் தெரிவித்தார். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். இல்லாத ஒரு ஹோமியோபாத்தி மருந்து வணிகத்தை இருப்பதாக கூறி 43 வயது மாதுவை 52,000 ரிங்கெட்டுக்கு மோசடி செய்த ஆடவர் தெலுங்கானா ஜிர்தேவில் கைதாகியுள்ளார். 40 வயது அவ்வாடவர் கிளாந்தான் மாச்சாங்கில் நேற்று பிற்பகலில் கைதானதாக புசுட் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அசாமுடின் அஹ்மத் எட் அபு கூறினார். கடந்த ஆண்டு மீச்சேட் செயலியின் வாயிலாக அறிமுகமான அவ்வாடவர் தம்மை ஏமாற்றியதாக அப்பெண் போலீசில் புகார் அளித்துள்ளார். ஹோமியோபாத்தி மருந்து இயந்திரத்தை வாங்குவதற்கான கட்டணம் என்ற பெயரில் கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் 2 முறை அம்மாது சந்தேக நபருக்கு பணத்தை மாற்றியுள்ளார். கடைசியாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சிபராங் ஜிர்தேவில் உள்ள எண்ணெய் நிலையம் ஒன்றில் நேரில் சந்தித்த போது 7,000 ரிங்கெட் ரொக்கத்தை அம்மாது ஒப்படைத்துள்ளார். வணிக பொருட்களை வாங்குவதற்கும் விளம்பரப்படுத்துவதற்கும் என அவரிடம் கூறப்பட்டுள்ளது. கட்டணத்திற்கான ரசீதுகளை கேட்டபோது கொடுக்காமல் அவ்வாடவர் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறியதோடு தொடர்பில் இருந்து காணாமல் போனதும் அம்மாதுவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்தே அவர் போலீசில் புகார் செய்தார். பறிகொடுத்த பணம் அத்தனையும் அவரின் வாழ்நாள் சேமிப்பு, காலஞ்சென்ற கணவர் விட்டு சென்றது மற்றும் நகைகளை அடகு வைத்ததன் மூலம் கிடைக்கப்பெற்றவையாகும். தெலுங்கானா சித்தியூ சுங்கைத்தோங் ஆற்றில் நேற்றிரவு ஏற்பட்ட நீர்ப்பெருக்கில் ஒரு சிறுமி உள்ளிட்ட 4 சிக்கிக் கொண்டனர். திடீரென ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அவர்கள் ஆற்றின் அந்த பக்கமாக சிக்கிக் கொண்டனர். எனினும் பாதுகாப்பான இடத்தில் இருந்ததால் அவர்களுக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. மாலை 6 மணிக்கு மேல் தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் சென்றடைந்தது. கயிறு மற்றும் பாதுகாப்பு ஜேக்கெட்டுகளை கொண்டு அந்நால்வரையும் அக்கறையில் இருந்து அவர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு.
மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு. இம்மாதம் 11ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் மோதியதால் 2 இளம்பெண்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த பருடுவா பேதா கார் ஓட்டுநர் ஒருவர் மீது தெமிர்லோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் உட்பட 4 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. 2 இளம்பெண்களுக்கு மரணம் விளைவித்ததோடு போதைப்பொருள் விநியோகித்தது மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்ததாக 38 வயதுடைய சுன் காக் கியோங் என்பவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. மிகவும் அபாயகரமாக வாகனம் செலுத்தியதால் நோர் எர்டினா மற்றும் அனீஸ் இர்டிஎனா ஆகிய 2 பெண்களுக்கு மரணம் விளைவித்ததாக சுன் காக் கியோங் மீது 2 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. ஜூன் 11ஆம் தேதி ஜலான் துங்கு இஸ்மாயில் சமிக்ஞை விளக்கு பகுதியில் அவர் குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். இந்த 2 குற்றச்சாட்டுகளும் ஜூலை 17ஆம் தேதி மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். அதோடு விசாரணை முடியும் வரை அவரது வாகன லைசென்ஸ் முடக்கப்பட்டது. மேலும் 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் 50.85 கிராம் மெத்தாபெத்தமீன் போதைப்பொருளை வைத்திருந்தது மற்றும் 0.85 கிராம் ஹெரோயின் வைத்திருந்ததாக மேலும் 2 குற்றச்சாட்டுகளும் சுன் காக் கியோங் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர் தனக்கு எதிரான 4 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார்.